பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், தப்பான நபருக்கு துணை போகாதீங்க என்கிற தலைப்பிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் சில காரியங்களை தியானித்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக தப்பான நபர்கள் ராஜாவாகிறதுக்கு நீங்க துணை பெயராதீங்க. வேதத்தில் பார்த்தோம், தாவீதினுடைய சரித்திரத்தில் பார்த்தோம். என்னாச்சு? தாவீதின் பிள்ளைகள் 2 பேர், ஒன்று அப்சலோம், இன்னொன்று அதோனியா. இவர்கள் 2 பேருமே தேவனுடைய சித்தம் இல்லாமல் தேவ சித்தத்துக்கு மாறாக தங்களை ராஜாவாக பிரகடனப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு உதவியாக போனவர்கள். ஒரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா அதோனியாவுக்கு உதவியாக யோவாபும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய கர்த்தருடைய ஆசாரியனாகிய அபியத்தாரும் துணை செய்தான். முடிவு என்ன? ஆசாரிய ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு போயிட்டான். யோவாபு படைத்தலைவன்கிற அந்தஸ்தை இழந்து கொல்லப்பட்டு போயிட்டான். அதே போல அப்சலோமுக்கு உதவியாக அகிதோப்பேல் என்கிற மனிதன், ஆலோசனைக்காரன், அதுவும் குறிப்பாக தேவனுடைய வாக்கை போல ஆலோசனை சொல்லக்கூடியவன், 4 கொண்டு செத்தான். அப்சலோமும் முடிந்து போனான். அங்க பார்த்தீங்கன்னா அதோனியாவும் முடிந்து போனான். என்ன, அதோனியா ராஜாவாகணும் அவன் பிரகடனப்படுத்துறான், தன்னைத்தானே ராஜாவாக்கி கொள்றான். அதே போல இங்க அப்சலோம், 2 பேருமே தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டபடினாலே அவர்கள் முடிவு விபரீதம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். தாவீதினுடைய சரித்திரத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை. இஸ்ரவேலே, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். இப்போ இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் ஒரு பேலியாளின் மகன் என்று வேதம் சொல்லுது. இவனுடைய பெயர் சேபா. பென்யமீன் கோத்திரத்தான். பிக்ரியின் மகனாகிய சேபா என்று வேதம் சொல்லுது. ஆனால் இவன் யாரு? ஒரு பேலியாளின் மகன். ஆனா நீங்க பாருங்க, அடுத்த வசனம் மிகுந்த மனவேதனை உள்ள வார்த்தை. வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டும் உள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். இப்ப நான் சொல்றேன், கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. மிக முக்கியமான காரியம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவன் சொன்ன உடனே, அதாவது அங்கு சில சம்பவங்கள் நடக்கிறது, அதை நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்சலோமுடைய நிகழ்வுக்கு பின்பு இந்த சம்பவம் நடக்கும். அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க இந்த யூதா மனுஷரும் மற்ற மனுஷரும் பேசும்போது சில வாக்குவாதங்கள் நடக்கும். அந்த இடத்துல தான் இந்த பிக்ரியின் குமாரனாகிய சேபா எக்காலம் ஊதி சொல்லுவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? தாவீது, உன் சொந்த வீட்டை பார்த்துக்க, நாங்க யாரும் உன்னை பின்பற்ற மாட்டோம்னு சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், நல்லா கவனிங்க, அவனை பின்பற்றி போனார்கள். யார? பேலியாளின் மகன் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லவன் என்று வேதம் சொல்லவில்லை, நல்ல மனிதன் என்று வேதம் சொல்லவில்லை. அவனை குறித்து வேதமே சொல்லுகிறது பேலியாளின் மகன், ஒரு ஆகாதவன். திருநெல்வேலி பாஷையில சொன்னா ஒரு ஆகாவளி. அந்த ஆகாவளிக்கு பின்னால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போறாங்க. நல்லா கவனிங்க, தப்பான நபருக்கு துணை போறாங்க. அவன் அடுத்தது தலைவனாக போறான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது யோர்தான் தொடங்கி எருசலேம் வரைக்கும் இருக்கிற யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றுறாங்க. மீதி எல்லாரும் இந்த சேபாவை பின்பற்றி போயிட்டாங்க. இப்ப நடந்தது என்ன?
தாவீது தன்னுடைய சேனையை அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது அவங்க ஆபேலுக்கு வராங்க, அவனை ஃபாலோ பண்றாங்க. அவன் எங்க இருக்கிறான்னா ஆபேல்ல இருக்கிறான். அப்ப அவர்கள் ஆபேலை முற்றுகை போடுறாங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவங்க ஆபேலை முற்றுகை போட்டு என்ன பண்றாங்க? ஏன்னா ஒரு தப்பான நபருக்கு துணை போகும்போது அவனை பின்பற்றி போன ஜனங்களுக்கும் ஆபத்து வருகிறது. அதனாலதான் கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுறாரு. நீங்க தப்பான ஒரு நபருக்கு துணை போகாதீங்க. தப்பான ஒரு நபர் ராஜா வாரதுக்கு நீங்க உதவியா இருக்காதீங்க. நேர்மை இல்லாத, நீதி இல்லாத, உண்மை இல்லாத, பரிசுத்தம் இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, என்ன லஞ்சம் வாங்குகிற, அநியாயம் பண்ற, அக்கிரமம் பண்ணுகிற, ஊழல் பண்றவனுக்கு நீங்க துணை போகாதீங்க. கர்த்தர் நம்மோடு பேசுறார். நல்லா கவனிங்க. இப்ப நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் போய் பெத் மாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாபோட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விழப்பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். இப்போ ஆபேல் என்கிற பட்டணம் அழிக்கப்பட போகிறது. அதை அழிப்பதற்கு யோவாப் முற்றுகை போட்டாச்சு. யோவாப்போடு கூட இருந்த எல்லாரும் சேர்ந்து முற்றுகை போட்டதை அழிக்க போறாங்க. அப்பதான் ஒரு அம்மா வருது. நல்லா கவனிக்கணும். அந்த ஊர்ல புத்தி உள்ள ஒரு அம்மா வந்து யோவாப்ட பேசுது. எப்படி நான் இஸ்ரவேலுக்கு உண்மையா இருக்கும்போது நீர் எப்படி என் பட்டணத்தை அழிக்கலாம்? அப்பதான் அவர் சொல்வாரு, இஸ்ரவேலில் ஒரு பட்டணத்தை அழிக்க வேண்டும், விழுங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இல்லை. ஒருத்தன் ராஜாவுக்கு விரோதமா என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய கையை ஓங்கிட்டான். அவனை கொடுத்துட்டீங்கன்னா விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவாப்புல. உடனே அந்த அம்மா போய் ஊருக்குள்ள பேசி அந்த சேபாவுடைய தலையை வெட்டி தூக்கி அலங்கத்திலிருந்து கீழே போடும். அதுக்கப்புறம் யோவாப் திரும்ப போயிடுவார். அப்போ இதுல கர்த்தர் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளே, தப்பான நபருக்கு துணை போனா அவனோடு கூட சேர்ந்து நாமும் அழிவுக்கு நேராகத்தான் போகணும். அந்த பெண்மணி மாத்திரம் அன்னைக்கு புத்தியா பேசலைன்னா ஆபேல் அழிக்கப்பட்டிருக்கும், சேபாவும் அழிக்கப்பட்டிருப்பான். சேபா தவறான நபர், அவன் அழிய வேண்டியவன். ஆனால் அந்த தவறான நபருக்கு துணை போனதுனால ஆபேல் பட்டணத்தாரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ கர்த்தர் சொல்ற செய்தி அதுதான். என்றைக்குமே நீங்க தப்பான நபருக்கு துணை போகாதீங்க. தப்பான நபருக்கு நீங்க துணை போனீங்கன்னா முடிவு விபரீதம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். God bless you.